அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 19, 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிங்க் ஸ்குவாட் எனும் அமைப்பினை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ ரயில். பிங்க் ஸ்குவாட் இது எந்த மெட்ரோ ரயில் அறிமுகம் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பிங்க் குவாடுன்றது சென்னை மெட்ரோ ரயில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. இது எதுக்காகனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்ப்பதற்காக 23 பெண் பாதுகாவலர்கள் மூலயமா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போது கர்நாடகா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிலாய் அஞ்சாரியா. இப்போ நிலாய் அஞ்சாரியா பார்த்தீங்கன்னா குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலாய் அஞ்சாரியா. நெக்ஸ்ட், தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பினை தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலமானது ஜாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் சம்பை சோரன் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட சிஎம்மாக சொல்லிட்டு யார் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னா சம்பாயி சோரன். இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்தவங்க. அந்த கட்சியோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பினை எடுத்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். அதே இந்தியாவில் இரண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட், நாட்டில் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நவீன் பட்நாயக். நாட்டின் சிறந்த முதல்வர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் நாட்டின் சிறந்த முதல்வர் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்காங்க. இதே இரண்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆனந்த்நாத் தான் இரண்டாம் இடம் பிடித்திருக்காங்க. மூன்றாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மானா மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2024-25ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டிற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, முயற்சிகளை தாண்டி வளர்ச்சி அருகில். தற்போது தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் மூலயமா தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழக நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. ஸோ அவர் தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிதிநிலை அறிக்கையானது பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி எனும் தலைப்பில் தான் அளிக்கப்பட உள்ளது. மேலும் தமிழக பட்ஜெட்டுகளை பார்த்தீங்கன்னா இளைஞனை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தற்போது புதுச்சேரி அடுத்து பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தற்போது புதுச்சேரிக்கு பின் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடை விதிக்கப்பட்டது எந்த சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 கீழ்படி தான் விதிக்கப்பட்டிருக்கு. பஞ்சு மிட்டாயில் பார்த்தீங்கன்னா நிறம் மாற்றுறதுக்காக ரோடாமைன் பி எனும் வேதிப்பொருளை கலப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கலப்பினால் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது புதுச்சேரிக்கு பின் பஞ்சு மிட்டாய்க்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தமிழகத்தில் வளரினம் பருவ கர்ப்பிணிகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தர்மபுரி. தற்போது தமிழ்நாட்டில் வளரினம் பருவ பெண்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ள 8462 வளரினம் பருவ கர்ப்பிணி பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் சார்பில் பார்த்தீங்கன்னா முதலிடம் தர்மபுரி பிடிச்சிருக்கு. எவ்வளோ பேருன்னா 3249 பேர். இரண்டாம் இடம் கரூர் 1057 பேர். மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் 921. நெக்ஸ்ட், தமிழகத்தில் மினி டைட்டில் பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விழுப்புரம். தற்போது விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா மினி டைட்டில் பார்க் திறக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வேலூர், காரைக்குடி, நாமக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, தென்காசி, ஊட்டி, சேலம் போன்ற மாவட்டங்கள் அமைக்கப்பட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி டைட்டில் பார்க் இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா விழுப்புரத்தில். நெக்ஸ்ட்டு, முறைசாரா முன் பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு.
தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா முறைசார முன் பருவ கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 2 வயசுலேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக முறைசார முன் பருவ கல்வி வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த குழந்தைங்களுக்காக. ஸோ இந்த கல்வியானது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளி செல்ல தயாராகும் வகையில் வந்து அறிவு உடல் மனதை வந்து மேம்படுத்துறதுக்காக உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முறைசார முன் பருவ கல்வி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு, பின்வருபவரில் யாருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி, குல்சார் ஜகத்குரு ராமபச்சாரியார். தற்போது 58வது ஞானபீட விருது வந்து 2023ஆம் ஆண்டிற்கானது வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குல்சார் ஜகத்குரு ராமபச்சாரியார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்காக வந்து உயரிய விருதாக தான் வந்து ஞானபீட விருது வந்து வழங்கப்பட்டு வருது ஒவ்வொரு ஆண்டும். ஸோ 2023ஆம் ஆண்டிற்காக வந்து ஜகத்குரு ராமபச்சாரியார் வந்து வாங்கியிருக்காங்க. ராமபச்சாரியார் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண் பார்வையற்றவர். நெக்ஸ்ட்டு, இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024ஆம் ஆண்டிற்கான எனும் போர் பயிற்சியை நடத்தியுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான வாயு சக்தி வந்து ஜெய்சல்மாரின் போக்ரான் பாலைவன பகுதியில் தான் வந்து இந்திய விமானப்படை வாயு சக்தி என்னும் பெயரில் வந்து இந்த போர் பயிற்சி வந்து நடத்தியுள்ளது. நெக்ஸ்ட்டு, இளம் விஞ்ஞானிகளின் திட்டத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இஸ்ரோ. தற்போது இளம் விஞ்ஞானிகளுக்காக திட்டம் வந்து இஸ்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவ விஞ்ஞானி கார்கியகரம். இது வந்து பள்ளி மாணவர்களுக்காக வந்து இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தினை வந்து இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி அறிவியல் உள்ளிட்ட அறிவை வந்து ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரோவுக்கு என்ன ஃபுல்ஃபார்ம்னா இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இளம் விஞ்ஞானிகளுக்காக என்ன திட்டம் வந்து இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவ விஞ்ஞானி காரியகரம். நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெய்ஸ்வால். தற்போது ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரரான முதல் 3 சதங்களில் 150 ரன்களை பெற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 171 ரன் எடுத்திருக்காரு. அதே வந்து 2வது வந்து 207 ரன் எடுத்திருக்காரு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா 214. இதை தாண்டி வந்து வீரர் வந்து சாதனை படுத்திருக்காங்க. யாருன்னா ஜெய்ஸ்வால். இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து மிக இளைய வயதில் வந்து இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையும், அதே இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா 22 வயதில் வந்து 49 நாட்கள் வந்து இந்த சாதனை வந்து புரிந்துள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னா ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட்டு, கார்டோசாட் 2 எனும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 10, 2007. கார்டோசாட் 2 எனும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்திய பெருங்கடலில் விழ வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி கழிவுகளால் வந்து ஏற்படும் இடர்களை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து இந்திய பெருங்கடலில் வந்து விழ வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10, 2007 தான் வந்து நகர்ப்புற திட்டமிடல் நடவடிக்கைக்காக வந்து விண்ணில் வந்து அனுப்பப்பட்டது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டோசாட் 2. நெக்ஸ்ட்டு, தமிழக மாணவர்கள் ஆங்கிலம் கற்க உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொழிகள்.english.gov.in. தமிழகத்தில் மாணவர்கள் ஆங்கிலம் கற்க உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மொழிகள்.தமிழ்நாடு.ஸ்கூல்.கவர்மெண்ட்.in. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக வந்து ஆங்கிலம் கற்றல் திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து மொழிகள் லாங்குவேஜ் லேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து தமிழகத்தில் மொழிகள் ஆய்வகம் வாயிலாக மாணவர்கள் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் வந்து தன்னச்சியாக வந்து ஆங்கிலம் கற்பதற்காக வந்து இணையதளம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இணையதளம் பார்த்தீங்கன்னா மொழிகள்.தமிழ்நாடு.ஸ்கூல்.கவர்மெண்ட்.in. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, தற்போது IRCTC தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் குமார் செயின். தற்போது சஞ்சய் குமார் செயின் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோட தலைவரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்டு டூரிஸ்ட் கார்பரேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/9/1999 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தற்போது வரை லக்ஷயா சான்றிதழான எத்தனை மருத்துவமனைகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 55. லக்ஷயா சான்றிதழ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 55 மருத்துவ மையங்களுக்கு வந்து வழங்கியிருக்கு. இந்த லக்ஷயா சான்றிதழ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்காக வந்து அறுவை அரங்கத்தின் தரம் வந்து உயர்த்தும் திட்டமானது தான் வந்து லக்ஷயா திட்டம். இது வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த சான்றிதழ். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மையங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 மருத்துவ மையங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். ஒளி அடிப்படையிலான ஆன்டி ட்ரோன் மையத்தினை வந்து இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். ஒளி அடிப்படையிலான ஆன்டி ட்ரோன் அமைப்பினை வந்து உருவாக்கிய ஐஐடி எதுனா ஜம்மு ஐஐடி வந்து உருவாக்கியிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டிருக்கு. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு வந்து நடைபெற இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பாதுகாப்பு குறித்து வந்து நடைபெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு ஒரே பாலின திருமணம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாடானது வந்து ஒரே பாலின திருமணத்தை வந்து சட்டபூர்வமாக்கியிருக்கு. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரே பாலின திருமணத்தை வந்து சட்டபூர்வமாக்கிய முதல் மரபு வழி கிறிஸ்துவ நாடு என்ற பெருமையை வந்து கிரீஸ் நாடு வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு 500வது விக்கெட். இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 500வது விக்கெட்டினை வந்து வீழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அனில் கும்ப்ளோவும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து படுத்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது ஆப் ஸ்பின்னியர் ஆவார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு FIFA பிபா வந்து வெளியிட்டுள்ள கால்பந்து தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 117வது இடம் வந்து இடம் பிடித்திருக்கு. இதில் வந்து முதலிடம் பிடித்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. நெக்ஸ்ட்டு அதிவேக இரட்டை சதம் அடித்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மகளிருக்கானது 248 பந்துகளில் வந்து இரட்டை சதம் அடித்து அனபெல் சதர்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சாதனை படுத்தியிருக்காங்க. முக்கியமாக வந்து அதிவேக இரட்டை சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீராங்கனை ஆவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். பிங்க் ஸ்குவாட் எனும் அமைப்பினை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை மெட்ரோ சேவை. நெக்ஸ்ட் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலாய் அஞ்சாரியா. தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பினை தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? அதாவது 3வது மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். நாட்டின் சிறந்த முதல்வர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நவீன் பட்நாயக். தமிழ்நாட்டில் 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட்கான கருப்பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி முயற்சிகளை தாண்டி வளர்ச்சி அருகில். தற்போது புதுச்சேரி அடுத்து பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. தமிழகத்தில் வளரினம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தர்மபுரி. தற்போது தமிழகத்தில் மினி டைடல் பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழுப்புரம். முறைசாரா முன் பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. பின் வருவர்களில் 2023 ஆண்டிற்கான 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குல்சார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜகத்குரு ராமபத்தாரியார். இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 ஆண்டிற்கான போர் பயிற்சியை நடத்தியுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். இளம் விஞ்ஞானிகளுக்கான திட்டத்தினை யுவ விஞ்ஞானி காரியகரம் தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ்ரோ. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி
ஜெய்ஸ்வால். கார்டோசாட் 2 எனும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 10, 2007. தமிழக மாணவர்கள் ஆங்கிலம் கற்க உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி moligal.governmentschool.government in. தற்போது IRCDCயோட தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் குமார் ஜெயின். தமிழ்நாட்டில் தற்போது வரை லக்ஷயா சான்றிதழான எத்தனை மருத்துவ மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 55. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.